வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மார்ச் 24ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1401ஆம் ஆண்டில் மங்கோலிய பேரரசர் தைமூர் தமாஸ்கஸ் நகரை அழித்து சூறையாடினார். 1550ஆம் ஆண்டில் பிரான்ஸ், ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து ஆகிய நாடுகள் 9 ஆண்டு போரை முடிவுக்கு கொண்டு வர உடன்படிக்கையில் கையெழுத்து இட்டன. 1603ஆம் ஆண்டில் முதலாம் எலிசபெத் இறந்ததை அடுத்து ஸ்காட்லாந்தின் 4ஆம் ஜேம்ஸ் I இங்கிலாந்தின் அயர்லாந்தின் மன்னராக 1ஆம் ஜேம்ஸ் என்ற பெயரில் முடி சூடினார். 1663ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் 2ஆம் சார்லஸ் மன்னரை மீண்டும் பதவியில் அமர்த்த உதவி செய்தமைக்காக கரோலினா மாகாண குடியேற்றம் 8 பிரபுக்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. 1720ஆம் ஆண்டில் 1ஆம் ஃபிரெடரிக் ஸ்வீடனின் மன்னராக முடிசூடினார். 1832ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் ஒகையோ மாநிலத்தில் மோர்மன் தலைவர் 2ஆம் ஜோசப் ஸ்மித் கும்பல் ஒன்றினால் தாக்கப்பட்டார். 1837ஆம் ஆண்டில் கனடாவில் ஆப்பிரிக்க கனடியர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. 1854ஆம் ஆண்டில் வெனிசுவேலாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. 1878ஆம் ஆண்டில் பிரித்தானிய கப்பல் யூரிடைஸ் மூழ்கியதில் 300 பேர் உயிர் இழந்தனர். 1882ஆம் ஆண்டில் காசநோயை உருவாக்கும் நோய்க்கிருமியை தாம் கண்டுபிடித்து இருப்பதாக ராபர்ட் கோக் அறிவித்தார். 1896ஆம் ஆண்டில் வரலாற்றில் முதலாக வானொலி சமிக்கையை ருசிய அறிவியலாளர் அலெக்சாண்டர் பப்போவ் உருவாக்கினார். 1921ஆம் ஆண்டில் முதலாவது பன்னாட்டு பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டி மாண்டே கார்லோவில் இடம்பெற்றது. 1944ஆம் ஆண்டில் நாஜி ஜெர்மானிய படைகள் ரோம் நகரில் 335 இத்தாலிய பொதுமக்களை கொன்றனர். 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் போலந்தில் சகான் என்ற இடத்தில் ஜெர்மனிய சிறையில் இருந்து 76 நேசப்படையின் போர்க்கைதிகள் சிறையை உடைத்து தப்பினர். இந்நிகழ்வு பின்னர் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. 1946ஆம் ஆண்டில் பிரித்தானிய அமைச்சரவை தூதுக்குழு பிரித்தானிய இந்தியாவின் ஆட்சியை இந்திய தலைமையிடம் ஒப்படைப்பதற்கான பேச்சுவார்த்தைக்காக இந்தியா வந்து சேர்ந்தது. 1947ஆம் ஆண்டில் மவுண்ட்பேட்டன் பிரபு பிரித்தானிய இந்தியாவின் ஆளுநரானார். 1965ஆம் ஆண்டில் இலங்கையின் வடக்கு கிழக்கில் தமிழ் மொழி பயன்பாட்டை ஏதுவாக்குவதும் வடகிழக்கில் அரச நில பகிர்ந்தளிப்பில் தமிழ் மொழி பேசுவோருக்கு முன்னுரிமை வழங்கவும் டட்லி செல்வா ஒப்பந்தம் கையெழுத்து இடப்பட்டது. 1965ஆம் ஆண்டில் நாசாவின் ரேஞ்சர் 9 விண்கலம் சந்திரனில் மோதும் முன்னர் சந்திரனின் புகைப்படங்களை வீடுகளில் உள்ள தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடிய படங்களாக மாற்றி பூமிக்கு அனுப்பியது. 1976ஆம் ஆண்டில் அர்ஜென்டினாவில் இராணுவ புரட்சி இடம்பெற்றது. இசபெல் பெரோனின் ஆட்சி பறிக்கப்பட்டது. 1977ஆம் ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி உறுப்பினரல்லாத முதலாவது பிரதமராக மொராஜி தேசாய் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1993ஆம் ஆண்டில் சுமேக்கர் லேவி வால்வெள்ளி கண்டுபிடிக்கப்பட்டது. 1998ஆம் ஆண்டில் இந்தியாவில் டண்டான் பகுதியில் இடம்பெற்ற சுழற்காற்றினால் 250 பேர் உயிரிழந்து 3000ற்கு மேல் காயமடைந்தனர். 1999ஆம் ஆண்டில் கொசோவோ போரில் நேட்டோ படைகள் யுகோஸ்லேவியாவில் வான் தாக்குதலை நடத்தின.
1999ஆம் ஆண்டில் பெல்ஜியத்தில் மோன்ட் பிளாங்க் சுரங்கத்தில் சுமை உந்து ஒன்றில் தீப்பிடித்ததில் 38 பேர் உயிர் இழந்தனர். 2003ஆம் ஆண்டில் ஈராக்கில் இருந்து அமெரிக்க பிரித்தானிய படைகள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு அரபு நாடுகள் கூட்டமைப்பு 21-1 என ஆதரவாக வாக்களித்தது. 2008ஆம் ஆண்டில் பூட்டான் அதிகாரப்பூர்வமாக மக்களாட்சிக்கு மாறியது. முதலாவது பொதுத் தேர்தல் இடம்பெற்றது. 2015ஆம் ஆண்டில் ஜெர்மன் விங்ஸ் விமானம் 95-25 விமானம் பிரெஞ்சு ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் மோதியதில் அதில் பயணம் செய்த அனைத்து 150 பேரும் உயிர் இழந்தனர். 2020ஆம் ஆண்டில் இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க நாடு முழுவதும் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டது. மேலும் மார்ச் 24ஆம் நாளானது உகாண்டா நாட்டின் மரங்களின் நாளாகவும் உலக காசநோய் நாளாகவும் சர்வதேச மனித உரிமைகள் மீறல்களில் பாதிக்கப்பட்டோர் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.